10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Okay, exercise 8.2 ல பாருங்க. Resolution of a vector in 3 dimension. Last classல 2 dimension பார்த்தோம். இங்க என்ன பார்க்கறோம் அப்படினா 3 dimension பார்க்க போறோம். ஓகேங்களா? ரைட், இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் தியரம் 8.6 லெட் I cap, J cap and K cap be the unit vectors in the direction of positive X, Y and Z axis respectively. Okay, having initial point at the origin O அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ O அப்படிங்கிற ஆரிஜின் எடுத்துக்கோங்க. 3 dimension அப்படிங்கிறாங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் டயக்ராம் பாருங்கள். ஆரிஜின் O 3 dimension அப்படிங்கிறப்ப எக்ஸ் ஒய் அண்ட் இஜெட் ஆக்சிஸ் அப்படிங்கிறது. ஓகே, எக்ஸ் ஒய் அண்டு இஜெட் ஆக்சிஸ் அப்படிங்கிறாங்க. ஆரிஜின் O ட்ரா பண்ணிக்கணும்னு பாருங்கள். ஓகேங்களா? ரைட், இப்போ இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸு ஒய் இஜெட் ஆக்சிஸோடைய யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸோடைய யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது ஐ கேப், ஒய் ஆக்சிஸோட யூனிட் வெக்டருங்கிறது ஜே கேப், இஜெட் ஆக்சிஸோட யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது கே கேப் அப்படிங்கிறாங்க. ஓகே, right, let I cap, J cap and K cap be the unit vectors in the direction of positive X, Y and Z axis respectively. ஓகேவா? அப்போ X, Y, Z axis உடைய யூனிட் வெக்டர் என்னன்னு எடுத்துக்கிறோம் நம்ம I cap, J cap and K cap அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, having initial point at the origin O அப்படிங்கிறப்ப கட்டுங்களா? ரைட், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்பேஸில் இந்த X, Y, Z axis அப்படிங்கிற இந்த 3 dimensionல எங்கேயாவது ஒரு பாயிண்ட் P அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எங்கேயாவது ஒரு பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன், இந்த இடத்துலையாவது பிங்கிற ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ அதனுடைய பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த 3 dimensionல பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறது. பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதுவீங்க எப்பொழுதுமே ஆரிஜின் டு தட் பாயிண்ட், அதுதான பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறது. அப்போ ஆரிஜின் ஓ பிங்கிறது அந்த பாயிண்ட். அப்போ எப்படி எழுதுவீங்க பொசிஷன் வெக்டார் ஓபி வெக்டார். ஓகேவா? அந்த பாயிண்ட் எப்படி எழுதுவீங்க அதனுடைய பொசிஷன் வெக்டார் ஓபி வெக்டார் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரைட், let OP vector, ஓகே அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், let OP vector be the position vector of any point P. ஓகே, any point P, P எங்கே இருக்குது இந்த ஸ்பேஸ் 3 dimensionல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ எதா 3 dimensionல் any point Pன்னு எடுத்துக்கோங்க. அதனுடைய பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறோம் நம்ம OP vector அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரைட், தென் OP vector can be uniquely written as. ஓகே, OP vector எப்படி எழுதலாம் அப்படின்னா ஓகே கேன் பி யூனிக்கலி ஒரே ஒரு வே தான் எழுத முடியும். எப்படி எழுதலாம் அப்படின்னா ரிட்டன் ஆஸ் OP வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜட் கே கேப் ஃபார் சம் ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் ஒய் அண்ட் இஜட் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக ஃபார் சம் ரியல் நம்பர்ஸ் இங்கே வரக்கூடிய எக்ஸு ஒய் இஜட் அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறாங்க ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ OP வெக்டரை எப்படி எழுதுகிறோம் நம்ம எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜட் கே கேப் எக்ஸு ஒய் இஜட் அப்படிங்கிறது ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ பிங்கிற பாயிண்ட் இந்த டைமென்ஷனில் பிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த பிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் OP வெக்டர் அப்படிங்கிறது. அப்போ OP வெக்டர் எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் அப்போ எக்ஸ் அவனுடைய யூனிட் வெக்டர் ஐ கேப் அப்போ எக்ஸ் ஐ கேப். அதேமாதிரி ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்போ ஒய்ன்னு எடுத்துக்கோங்க அந்த டிஸ்டன்ஸை. அப்போ அதனுடைய யூனிட் வெக்டர் ஜே கேப் அப்போ எப்படி எழுதலாம் ஒய் ஜே கேப். ஓகேவா? அதேமாதிரி இஜெட் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்போ இஜெட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது கே கேப். அப்போ OP வெக்டர் எப்படி எழுதிக்கலாம் நீங்கள் எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜட் கே கேப் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? OP வெக்டர் எப்படி எழுதலாம் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்ப ஐ கேப்புங்கிறது எக்ஸ் ஆக்ஸோட யூனிட் வெக்டர். எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்போ எக்ஸ் ஐ கேப். ஓகே, அதனுடைய யூனிட் வெக்டரால் மல்டிப்ளை பண்ணிக்கோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஐ கேப். அதேமாதிரி ப்ளஸ்ஸு ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ். ஓகேவா? யூ டேக் ஒய்ன்னு எடுத்துகிட்டா ஒய் இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் அதே மாதிரி இஜெட் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்போ அது இஜெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட யூனிட் வெக்டர் கே கேப் மல்டிப்ளை பண்ணுங்கள் இஜெட் கே கேப் அப்படின்னு. அப்போ OP வெக்டர் எப்படி எழுதிக்கலாம் நீங்கள் எக்ஸ் ஐ
cap plus y j cap plus z k cap for some real numbers x y and z. x y z அப்படிங்கிறது real numbers அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட். அடுத்து பாருங்க ஃபர்தர் மாடுலஸ் ஆஃப் OP வெக்டர். இங்கே சொன்னது என்ன அப்படின்னா OP வெக்டர் அப்படிங்கிறது. ஓகேவா ரைட். அடுத்து என்ன சொல்கிறோம், மாடுலஸ் ஆஃப் OP வெக்டர். ஒரு வெக்டருக்கு மாடுலஸ் எடுக்கிறீங்க, அப்போ மாடுலஸ் ஆஃப் OP வெக்டர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஓகே ரூட் ஆஃப் ஐ கேப். பாருங்க இங்கே பாருங்களேன், OP வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜட் கே கேப் அப்படிங்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் எக்ஸா, ஸோ அப்போ அதேமாதிரி ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஒய், அதேமாதிரி கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் இஜட் அப்படிங்கிற அந்த கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும். கரெக்டுங்களா? அப்போ மாடுலஸ் ஆஃப் OP வெக்டர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஓகே மாடுலஸ் ஆஃப் OP வெக்டர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஓகே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ், அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஒய், அப்போ ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் இஜட், அப்போ இஜட் ஸ்கொயர்டு. அப்போ மாடுலஸ் ஆஃப் OP வெக்டர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. கரெக்டுங்களா? ரைட். லேட் நான் எடுத்துக்கிறேன் என்னென்னு, லேட் OP வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கரெக்டாக இந்த OP வெக்டர் என்னென்னு எடுத்துக்கிறேன், நான் கிவனில் கொடுத்துக்கூடிய அந்த OP வெக்டர் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆர் வெக்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே லேட் OP வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திஸ் இம்ப்ளைஸ், அப்போ இங்கே OP வெக்டருக்கு பதில் என்ன போடலாம் நீங்கள், ஆர் வெக்டர். அப்போ மாடுலஸ் ஆஃப் என்ன கிடைக்கும், ஆர் வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர். ஒரு வெக்டருக்கு மாடுலஸ் எடுக்கிறப்ப இது வெக்டர் நோட்டேஷன் கேன்சல் ஆகி அதனுடைய மேக்னிட்யூட் மட்டும் கிடைக்குமா. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு ஆர். கரெக்டாக மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர், அதாவது OP வெக்டர் அப்படிங்கிறத ஆர் வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் நம்ம. கரெக்டாக OP வெக்டர் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிறோம் நம்ம, ஆர் வெக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். OP வெக்டர் அப்படிங்கிறத ஆர் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். OP வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் அப்படின்னா இங்கே வரக்கூடிய மாடுலஸ் ஆஃப் OP வெக்டர், தட் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாமா. ஈக்குவல் டு ஒரு வெக்டருக்கு மாடுலஸ் எடுக்கிறப்ப வெக்டர் நோட்டேஷன் கேன்சல் ஆகி மேக்னிட்யூட் மட்டும் கிடைக்குமா. அப்போ தட்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு போட்டுக்கிறீங்க நீங்கள், ஆர். அப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் இஜட் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் இஜட் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ஃபார்முலா. கரெக்டுங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ வெக்டர் ஜாயினிங் 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஜாயினிங் 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணால் ஒரு ஓகே ஜாயின் பண்ணுறப்ப காம்பனன்ட்ஸ் கிடைக்கலையே அதனுடைய வெக்டர். ஓகே 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறப்ப ஒரு வெக்டர் கிடைக்கும். ஸோ அதனுடைய காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ வெக்டர் அப்படிங்கிறது. கரெக்டா? ரைட். Let us find the components of the vector. Okay, let us find the components of the vector. Okay, joining the point x1, y1 to x2, y2. Okay, wow. Right, let us find the இதை கண்டுபிடிக்கணும் நம்ம components of the vector joining the point. எந்த ரெண்டு பாயிண்ட், x1, y1 to x2, y2. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய வெக்டர் இருக்குமா அதனுடைய காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டுங்களா? ரைட். நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா let A, capital A and capital B be the points x1, y1 அப்படிங்கிறது ஏங்கிற பாயிண்டாகவும் x2, y2 அப்படிங்கிறது பிங்கிற பாயிண்டாகவும் எடுத்துக்கிறேன். ஓகே let A and B be the points. ஏங்கிற பாயிண்ட் x1, y1, பிங்கிற பாயிண்ட் x2, y2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். கரெக்டுங்களா? ரைட். let அடுத்தது P be the point. ஓகே P ஸ்மால் p சொல்கிறேன், be the point. என்ன பாயிண்ட் அப்படின்னா x2 minus x1, y2 minus y1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே let Pங்கிற பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா be the point. P be the point என்ன சொல்கிறோம், x2 minus x1, y2 minus y1. இது எப்படி கிடைக்குது அப்படின்னா இங்கே பாருங்களேன், let A and B be the points x1, y1, x2, y2 அப்படிங்கிறாங்களா. ஏங்கிற பாயிண்ட் என்ன உனக்கு x1, y1, பிங்கிற பாயிண்ட் என்ன உங்களுக்கு x2, y2 அப்படிங்கிறது. ஓகே அப்போ ஏபிக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள், ஏங்கிற பாயிண்ட் தெரியும், பிங்கிற பாயிண்ட் தெரியும். ஏபிக்குள்ள டிஸ்டன்ஸ்னால் என்ன செய்வீங்க, செகண்ட் வெக்டர்லேருந்து ஃபஸ்ட்டு இதை மைனஸ் பண்ணுவோம். ஓகே அப்போ என்ன வரீங்க x2, அப்போ x2 மைனஸ் x1. கரெக்டுங்களா? ஏபி வெக்டர் அப்படிங்க எப்படி எழுதுவீங்க நீங்கள், x2 மைனஸ் x1. ஓகே அதேமாதிரி y2 மைனஸ் y1 அப்படிங்கிறது. ஓகேவா? ஏபி எப்படி எழுதுவீங்க, x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ரைட். அந்த தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஏபி அப்படிங்கிறத இவங்க என்ன எடுத்துக்கிறாங்க, பி ஸ்மால் பி அப்படிங்கிறாங்க. ஓகே ஏபிங்கிறத இவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க, ஸ்மால் பி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஏங்கிற பாயிண்ட் தெரியும், பிங்கிற பாயிண்ட் தெரியும், அது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஏபிங்கிற ஏபிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கிடைக்குமா. ஏங்கிற பாயிண்ட் தெரியும், பிங்கிற பாயிண்ட் தெரியும், அது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணால் ஏபி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தெரியுமா உனக்கு, ஏபி அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அந்த ஏபிங்கிற டிஸ்டன்ஸ் தான் இவங்க என்னென்னு சொல்கிறாங்க, பி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க.
எடுத்துக்கிறாங்க கரெக்டா. அப்போ லெட் பி பி த பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாங்க, x2 மைனஸ் x1 கமா y2 மைனஸ் y1 அப்படிங்கிறாங்க. ஓகே, பி பி த பாயிண்ட் x2 மைனஸ் x1 கமா y2 மைனஸ் y1 அப்படிங்கிறாங்க. ஓகே, தென் அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏபி வெக்டர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஓபி வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஏபி வெக்டர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஓபி வெக்டர் அப்படிங்கிறது. ஓகேவா, ஏபி அப்படிங்கிறது தெரியும் உனக்கு, ஏபிங்கிற பாயிண்ட் ஈக்குவல் டு பிங்கிற பாயிண்ட் அப்படி தானே சொன்னோம். அப்போ ஏபி வெக்டர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் உனக்கு, ஓபி வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, ரைட். அப்போ த காம்பனன்ஸ் ஆஃப், அப்போ ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் அப்படின்னு கிடைக்குது. த காம்பனன்ஸ் ஆஃப் ஓபி வெக்டர் ஆர், ஓகே, த காம்பனன்ஸ் ஆஃப் ஓபி வெக்டர் அப்படிங்கிறது ஆர் x2 மைனஸ் x1 இன்ட்டு அதனுடைய, அப்போ த காம்பனன்ஸ் ஆஃப் ஓபி வெக்டர், ஓபி வெக்டரும் ஏபி வெக்டரும் ஈக்குவலா, ரைட். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம், x2 மைனஸ் x1, டிஸ்டன்ஸ் என்ன வந்திருக்கு, x2 மைனஸ் x1. ஓகே, அப்போ காம்பனன்ஸ் எப்படி எழுதுவீங்க, x2 மைனஸ் x1 இன்ட்டு ஐ கேப் அண்டு y2 மைனஸ் y1 இன்ட்டு ஜே கேப் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ த காம்பனன்ஸ் ஆஃப் ஓபி வெக்டர் எப்படி எழுதலாம் அப்படின்னா, மேலே பாருங்கள் பிபி த பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோமா இல்லையா, என்ன வந்திருக்கு பாயிண்ட், x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 அப்படின்னு வந்திருக்கா, ரைட். அப்போ அதில் என்ன செய்யலாம் அப்படின்னா காம்பனன்ஸ் ஆஃப் ஓபி வெக்டர் அப்படிங்கிறது ஆர் x2 மைனஸ் x1 இன்ட்டு ஐ கேப் அண்டு y2 மைனஸ் y1 இன்ட்டு ஜே கேப் அப்படின்னு எழுதுகிறோம். கரெக்டுங்களா, ரைட். அப்போ ஹென்ஸ் த காம்பனன்ஸ் ஆஃப் ஏபி வெக்டர் இன் த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் ஆர். ஓகேவா, காம்பனன்ஸ் ஆஃப் ஏபி வெக்டர் இன் த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் ஆர் x2 மைனஸ் x1 இன்ட்டு ஐ கேப் அண்ட் y2 மைனஸ் y1 இன்ட்டு ஜே கேப் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா, ரைட். மேலே பாருங்கள், ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஓபி வெக்டருக்கான காம்பனன்ஸ் அப்படிங்கிறது x2 மைனஸ் x1 இன்ட்டு ஐ கேப் அண்ட் y2 மைனஸ் y1 இன்ட்டு ஜே கேப் அப்படின்னா, அப்போ ஏபி வெக்டருக்கான காம்பனன்ஸ். ஓகேவா, ஹென்ஸ் த காம்பனன்ஸ் ஆஃப் ஏபி வெக்டர் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் ஆர் x2 மைனஸ் x1 இன்ட்டு ஐ கேப் அண்ட் y2 மைனஸ் y1 இன்ட்டு ஜே கேப் அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா, இது 2 டைமென்ஷனில், ஏன்னா பாயிண்ட் எத்தனை பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க, 2 பாயிண்ட், x1 y1 எடுத்துக்கிட்டீங்க, x2 y2 எடுத்துக்கிட்டீங்க, 2 பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் 2 பாயிண்ட் வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா காம்பனன்ஸ் ஆஃப் ஓபி வெக்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறீங்க. அதில் இருந்து ஏபி வெக்டரும் ஓபி வெக்டரும் ஈக்குவல். அப்போ ஈக்குவல் அப்படிங்கிறத வச்சு என்ன சொல்கிறோம், காம்பனன்ஸ் ஆஃப் ஏபி வெக்டர் அப்படிங்கிறது x2 மைனஸ் x1 இன்ட்டு ஐ கேப் அதே அண்டு y2 மைனஸ் y1 இன்ட்டு ஜே கேப் அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா, சப்போஸ் இது வந்து 2 பாயிண்ட்ஸ், சப்போஸ் யூ டேக் 2 டைமென்ஷன்லனா x1 x2 y1, ஓகே, x1 y1 x2 y2 அப்படிங்கிறது. சரியா, சப்போஸ் 3 டைமென்ஷனில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிமிலர்லி, ஓகேவா, இஃப் ஏ அண்ட் பி ஆர் த பாயிண்ட்ஸ், ஓகேவா, A and B are the points. ஏங்கிற பாயிண்ட் என்ன உனக்கு, x1 y1 z1. ஓகேங்களா, சப்போஸ் 2 டைமென்ஷனாக இருந்துச்சுன்னா எப்படி எடுத்துக்கிட்டோம், x1 y1. இங்கே என்ன சொன்னேன், 3 டைமென்ஷன் அப்படிங்கிறப்ப XY Z ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ் வருமா. அப்போ ஏங்கிற பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா x1 y1 z1 அப்படிங்கிறது. அண்டு பிங்கிற பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா x2 y2 z2 அப்படிங்கிறது. ஓகேங்களா, முன்னாடி சொன்னது 2 டைமென்ஷனில் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம், x1 y1 இன்னொன்று x2 y2 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ த காம்பனன்ஸ் ஆஃப் ஏபி வெக்டர் அப்படிங்கிறது x2 மைனஸ் x1 இன்ட்டு ஐ கேப் அண்டு y2 மைனஸ் y1 இன்ட்டு ஜே கேப் அப்படின்னு சொன்னீங்க. கரெக்டா, இப்போ நம்ம பார்க்க எத்தனை டைமென்ஷன், 3 டைமென்ஷனில். இஃப் ஏ அண்ட் பி ஆர் த பாயிண்ட்ஸ், ஓகே, அப்போ 3 டைமென்ஷனில் பாயிண்ட் எப்படி எடுத்துப்பீங்க, x1 y1 z1 அண்டு x2 y2 z2. தென் த காம்பனன்ஸ் ஆஃப் ஏபி வெக்டர், ஓகேவா, த காம்பனன்ஸ் ஆஃப் ஏபி வெக்டர் அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன் எக்ஸ் ஒய் அண்ட் இஜெட் ஆக்சஸ் ஆர். ஓகேவா, எப்படி எழுதுவீங்க நீங்கள், x2 மைனஸ் x1 இன்ட்டு ஐ கேப் கமா அடுத்து என்ன வந்திருக்கு y2 மைனஸ் y1 இன்ட்டு ஜே கேப் அண்டு அடுத்து என்ன வந்திருக்கு இஜெட்டுங்கிற பாயிண்ட். அப்போ z2 மைனஸ் z1 இன்ட்டு கே கேப் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா, முன்னாடி சொன்னது எப்படின்னா 2 டைமென்ஷனில் x2 மைனஸ் x1 இன்ட்டு ஐ கேப் அண்டு y2 மைனஸ் y1 இன்ட்டு ஜே கேப் அப்படிங்கிறது 2 டைமென்ஷனில். இப்போ நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா 3 டைமென்ஷனில் ஏங்கிற பாயிண்ட் எப்படி எடுத்துப்பீங்க, x1 y1 z1, பிங்கிற பாயிண்ட் x2 y2 z2. அப்போ the components of AB வெக்டர் எப்படி எழுதுவீங்க நீங்கள், x2 minus x1 into i cap, அடுத்தது கமா y2 minus y1 into j cap and z2 minus z1 into k cap அப்படின்னு எழுதுவோம். கரெக்டுங்களா,
ஓகே ரைட். இப்போ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா 3 டைமென்ஷன் அப்படிங்கிறப்ப ஓபி வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜட் கே கேப் அப்படிங்கிறத நம்ம எழுதுவோம். இங்கே வரக்கூடிய எக்ஸ் ஒய் இஜட் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது. இதை மறக்கக்கூடாது 3 டைமென்ஷனில் எப்படி எழுதணுங்கிறத. அடுத்தது அதனுடைய மாடலஸ் ஆஃப் ஓபி வெக்டர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஓகே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் எக்ஸா அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு, ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஒய் அப்போ ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் இஜட் அப்போ இஜட் ஸ்கொயர்டு. அப்போ மாடலஸ் of OP vector equal to root of x squared plus y squared plus z squared அப்படிங்கிறது. ஓகேவா? நம்ம மேக்ஸிமம் சம்ஸில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா OP vector equal to R vector அப்படின்னு எடுத்துப்போம். சரியா? எல்லா சம்ஸ்லையுமே மேக்ஸிமம் சம்ஸில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா OP vector equal to R vector அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா மாடலஸ் ஆஃப் R vector equal to R. இதுவும் சம்மில் நம்ம யூஸ் பண்ணுவோம், தெரிஞ்சுக்க. மாடலஸ் ஆஃப் R vector equal to R that's equal to root of x squared plus y squared plus z squared அப்படிங்கிறது. ஓகே, இந்த ரெண்டு ரிசல்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். OP vector 3 டைமென்ஷனில் ஒரு வெக்டரை எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. எக்ஸ் ஒய் இஜட் அப்படிங்கிறது ரியல் நம்பர்ஸ். அதேமாதிரி ஓபி வெக்டரை எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஆர் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனுடைய மாடலஸ் எடுக்கிறப்ப மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் உனக்கு ஆர். கரெக்டா? மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் தட்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காம்பனன்ஸ் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் 2 டைமென்ஷனில் காம்பனன்ஸ் ஆஃப் ஏபி வெக்டர் அப்படிங்கிறது x2 மைனஸ் x1 இன்ட்டு ஐ கேப் அண்ட் y2 மைனஸ் y1 இன்ட்டு ஜே கேப். அதேமாதிரி 3 டைமென்ஷனில் x2 minus x1 into i cap, y2 minus y1 into j cap, z2 minus z1 into k cap அப்படிங்கிறது. கரெக்ட்டுங்களா? ரைட், அடுத்த ரிசல்ட் பாருங்க 8.10. if a vector equal to a1 i cap plus a2 j cap plus a3 k cap, b vector equal to b1 i cap plus b2 j cap plus b3 k cap and if m is a scalar அப்படிங்கிறாங்க. a vector கொடுத்துருக்காங்க, b vector கொடுத்துருக்காங்க, m அப்படிங்கிறது scalar அப்படின்ட்டாங்க. கரெக்டா? தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? a vector plus b vector அப்படிங்கிறது. கரெக்டா? ரெண்டு வெக்டரை எப்படி ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், ரெண்டு ஏ வெக்டர் இது பி வெக்டர், இந்த ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணுறப்ப நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்த்தோம். எக்ஸை எக்ஸோட ஆட் பண்ணு, ஒய்யை ஒய்யோட ஆட் பண்ணு, இஜட்டோட ஆட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே. பட் இங்கே என்ன வந்திருக்கு? ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ என்ன செய்கிறேன்? ஐ கேப்பை அப்போ அதனுடைய ரெஸ்பெக்டிவ் ஐ கேப்போட அப்படியே ஆட் பண்ணுங்க. ஓகே, அப்போ அதேமாதிரி ஜே கேப்போட ஆட் பண்ணு, கே கேப்போட ஆட் பண்ணுங்க. ஓகே, அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது. ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர்ல i கேப் என்ன உனக்கு? i கேப்போட கோஎஃபிஷியன்ட் a1, b அதே மாதிரி b வெக்டர் i கேப் கோஎஃபிஷியன்ட் b1. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. a1 plus b1 into i கேப் அப்படிங்கிறது. கரெக்ட்டா? a1 plus b1 into i கேப். ஓகே, அடுத்து j கேப்போட ஆட் பண்ணுமா? j கேப்புக்கு இங்க கோஎஃபிஷியன்ட் a2, இங்க என்ன கோஎஃபிஷியன்ட் b2. அப்ப ஆட் பண்ணி பார்க்கலாம் என்ன கிடைக்கும்? a2 இங்க வரக்கூடிய b வெக்டர்ல b2, a2 plus b2 into j கேப். ஓகே, பிளஸ் அதே மாதிரி k கேப்போட ஆட் பண்ணு, கோஎஃபிஷியன்ட் என்ன? a3, இங்க என்ன கோஎஃபிஷியன்ட் b3. ஆட் பண்ணா a3 plus b3 into k கேப் அப்படிங்கிறது. ஓகே, அப்ப a வெக்டர் b வெக்டர் ரெண்டு வெக்டரை ஆட் பண்றீங்க அப்படின்னா ஐயோட ஆட் பண்ணு, ஜேவோட கேவோட ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஐயோட ஆட் பண்ணா இங்க கோஎஃபிஷியன்ட் a1, இங்க b1. அப்ப a1 plus b1 into i கேப் பிளஸ் ஜேவோட ஆட் பண்ண கோஎஃபிஷியன்ட் a2, இங்க b2. அப்ப a2 plus b2 into j கேப் பிளஸ் கேவோட ஆட் பண்ண கோஎஃபிஷியன்ட் a3, இங்க b3. அப்ப a3 plus b3 into k கேப் அப்படிங்கிறது. கரெக்ட்டுங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க. a வெக்டர் மைனஸ் b வெக்டர் ரெண்டு வெக்டரை எப்படி மைனஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. கரெக்ட்டுங்களா? ரைட், அதே மாதிரி தான் எப்படி ஆட் பண்ணுறப்ப ஐயோட ஆட் பண்ணு, ஜேவோட கேவோட ஆட் பண்ணுன்னு சொன்னோமா இல்லையா? அதே மாதிரி மைனஸ் பண்ணுறப்போ என்ன செய்றீங்க? ஐயோட மைனஸ் பண்ணு, ஜேவோட கேவோட மைனஸ் பண்ணு, அவ்வளோதான். ஓகே, அப்போ a வெக்டர் மைனஸ் b வெக்டர் அப்படிங்கிறப்ப இங்கே i கேப் கோஎஃபிஷியன்ட் a1, இங்கே என்னது b1. அப்போ என்ன ரெண்டையும் மைனஸ் பண்ணால் a1 minus b1 into i cap. ஓகே, பிளஸ் அடுத்து ஜேவோட மைனஸ் பண்ணுமா? இங்கே கோஎஃபிஷியன்ட் a2, இங்கே கோஎஃபிஷியன்ட் b2. அப்போ a2 minus b2 into j cap அப்படிங்கிறது. ஓகே, பிளஸ் கேவோட மைனஸ் பண்ணு. அப்போ இங்கே என்ன வரும்? கோஎஃபிஷியன்ட் a3, இங்கே கோஎஃபிஷியன்ட் b3. அப்போ a3 minus b3 into k cap அப்படிங்கிறது. ஓகே, அப்போ a வெக்டர் மைனஸ் b வெக்டர் ஈக்குவல் டு a1 minus b1 into i cap plus a2 minus b2 into j cap plus a3 minus b3 into k cap அப்படிங்கிறது. கரெக்ட்டுங்களா? ரைட், அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க.
எம் ஏ வெக்டர் அப்படிங்கிறாங்க. ஏ வெக்டரை எம்ங்கிற ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. கரெக்டா? எம் ஏ வெக்டர், தட் மீன்ஸ் ஏ வெக்டரை எம்ங்கிற ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகே ரைட். ஏ வெக்டர் என்ன உனக்கு ஈக்குவல் டு ஏ வெக்டர் ஈக்குவல் டு A1 I கேப் ப்ளஸ் A2 J கேப் ப்ளஸ் A3 K கேப் அப்படிங்கிறது. ஓகே அப்போ எம்ங்கிற ஸ்கேலராக மல்டிப்ளை பண்ண முன்னாடி என்ன போடுவேன்? எம் இன்ட்டு அப்படின்னு போடுவியா? ரைட். எம் இன்ட்டு அப்படிங்கிறப்ப இங்கே வரக்கூடிய எல்லாத்தையுமே என்ன ப்ளஸ் வந்துருச்சு. அப்போ எல்லாமே தனித்தனி டேர்ம். அப்போ இங்கே வரக்கூடிய எல்லா டேர்மையும் நீ என்ன செய்யணும்? எம்மால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே அப்போ எம் ஏ வெக்டர் ஈக்குவல் டு எம் A1 I கேப் ப்ளஸ் அடுத்த டேர்ம் என்னது? A2வா? அப்போ இதோட எம்மை மல்டிப்ளை பண்ண எம் A2 J கேப் ப்ளஸ் அடுத்த டேர்ம் A3 K கேப் இதோட எம்மை மல்டிப்ளை பண்ணா எம் A3 K கேப் அப்படிங்கிறது. ஓகே அப்போ எம் ஏ வெக்டர் ஈக்குவல் டு எம் A1 I கேப் ப்ளஸ் எம் A2 J கேப் ப்ளஸ் எம் A3 K கேப் அப்படிங்கிறது. ஓகே ரைட்டு. ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்க. ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர். ரைட்டா? ரெண்டு வெக்டர் எப்போ ஈக்குவல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் இஃப் ஒன் ஒன்லி இஃப். ஓகே ரெண்டு வெக்டர் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஐயோட ஈக்குவலாக இருக்கணும். இந்த இப்போ ஏ வெக்டர் இது பி வெக்டர், இந்த ரெண்டு வெக்டரும் ஈக்குவல் அப்படின்னா ஐ கேப்போட காம்பனன்ஸ் அதாவது கோஎஃபிஷியன்ட் ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் A1, இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் B1. அப்போ A1 B1 எப்படி இருக்கணும்? ஈக்குவல். அதே மாதிரி இங்கே ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் A2, இங்கே ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் B2, A2ம் B2 எப்படி இருக்கணும்? ஈக்குவல். அதே மாதிரி கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் A3, இங்கே கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் B3. அப்போ A3யும் B3 எப்படி இருக்கணும்? ஈக்குவல் அப்படிங்கிறது. ஓகே அப்போ ரெண்டு வெக்டர் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அதில் வரக்கூடிய ஐ கேப் ஜே கேப் கே கேப்கான கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக அந்த ரெண்டு வெக்டர்லையும் ஐ கேப் ஜே கேப் கே கேப் இருக்குல்லையே அதனுடைய கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கணும்? ஈக்குவல். அப்போ கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் A1 ஈக்குவல் டு B1, அதே மாதிரி ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் A2 ஈக்குவல் டு B2, கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் A3 ஈக்குவல் டு B3. இது ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா த டூ வெக்டர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஃப் அண்ட் ஒன்லி ஈஃப் அப்படிங்கிறாங்க. ரெண்டு வெக்டர் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் வரக்கூடிய ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு வெக்டர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஈஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த இதை வச்சு ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர்னா இந்த ரிசல்ட் ஓகே ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த ரிசல்ட் ஓகேவா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக த டூ வெக்டர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 8.4 அப்படிங்கிறது. ஓகே ஃபைண்ட் எ யூனிட் வெக்டர் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர். ஓகே 5 I கேப் மைனஸ் 3 J கேப் ப்ளஸ் 4 K கேப் அப்படிங்கிறது. ஓகே இந்த வெக்டருக்கான யூனிட் வெக்டரை கேட்குறாங்க. கரெக்டா? ஃபைண்ட் எ யூனிட் வெக்டர். ஓகே ஃபைண்ட் எ யூனிட் வெக்டர் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர். ஓகே யூனிட் வெக்டர் கேட்குறாங்க. அந்த வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா 5 I கேப் மைனஸ் 3 J கேப் ப்ளஸ் 4 K கேப். இந்த வெக்டருக்கான இந்த வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய வெக்டருக்கான யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஃபைண்ட் எ யூனிட் வெக்டர் அப்படிங்கிறாங்க. யூனிட் வெக்டர்னா எதுக்கான யூனிட் வெக்டர் அப்படின்னா அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர். ஓகே இந்த வெக்டர் இருக்கு இல்லையா 5 I கேப் மைனஸ் 3 J கேப் ப்ளஸ் 4 K கேப் அப்படின்னு இந்த வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கோ ஓகே அதுக்கான அந்த டைரக்ஷன். அப்போ அந்த டைரக்ஷன் எடுத்துக்கிறோம். அந்த டைரக்ஷன் வெக்டர் தான் இங்கே கொடுத்துக்கிறாங்க. ஓகே அதுக்கான யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு. இந்த வெக்டருக்கான இந்த வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் நமக்கு தேவையான யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு. கரெக்டுங்களா? ரைட். உனக்கு தெரியும் ஃபார்முலா முன்னாடியே சொல்லியிருப்போம். சொல்யூஷன் பாருங்கள். we know that a unit vector along the direction of the vector A vector. ஓகே ஒரு யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும். along the direction of the vector A vector அப்படின்னு சொல்கிறோம். ஓகே அதனுடைய டைரக்ஷன் எந்த வெக்டர்னா ஏ வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா இஸ். அப்போ அந்த வெக்டருக்கான யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது இஸ் given by A vector by modulus of A vector அப்படிங்கிறது. கரெக்டா? A vector by modulus of A vector அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? யூனிட் வெக்டரை கண்டுபிடிக்கிறீங்க. யூனிட் வெக்டர் அப்படின்னா எந்த வெக்டருக்கு அந்த வெக்டர் யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அந்த யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏ வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக? ஏ வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டரை கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அப்போ அந்த யூனிட் வெக்டர் அப்படின்னா ஃபார்முலா படிச்சிருப்போம். இப்போ ஏ வெக்டரா அதுக்கூடிய யூனிட் வெக்டர்னா தட் வெக்டர் பை அவனுடைய மாடுலஸால் எந்த ஒரு வெக்டரையும் அவனுடைய மாடுலஸால் டிவைட் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன்? யூனிட் வெக்டர் கிடைக்கும்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? எந்த ஒரு வெக்டரையும் அவனுடைய மாடுலஸால் டிவைட் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருப்போம்? யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ரைட். அப்போ இங்கே ஒரு ஃபார்முலா இது வந்து ஃபார்முலா உனக்கு படிச்சிருப்போம். ஏ யூனிட் வெக்டர் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர் ஏ வெக்டர். ஓகே அலாங் த டைரக்ஷன் ஆஃப் வெக்டர் ஏ வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா அப்போ அதனுடைய யூனிட் வெக்டருக்கான ஃபார்முலா ஏ வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் அப்படிங்கிறது ஃபார்முலா.
சரியா? இந்த ஃபார்முலாவை தான் இந்த சம்முக்கு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன அப்படின்னா ஏ வெக்டருக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, 5i cap minus 3j cap plus 4k cap அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ therefore யூனிட் வெக்டர் அலாங் த டைரக்ஷன் ஆஃப், ஓகே, யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும். அது எந்த டைரக்ஷனில் இருக்குது, அலாங் த டைரக்ஷன் ஆஃப் 5i cap minus 3j cap plus 4k cap அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ எப்படி எழுதுவீங்க நீங்கள், ஓகே, ஏ வெக்டர்ங்கிற டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா ஏ வெக்டர் பை மாட்லஸ் ஆஃப் ஏ வெக்டர். ஓகே, இங்கே எந்த டைரக்ஷன், யூனிட் வெக்டர் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் 5i cap minus 3j cap plus 4k cap. அப்போ தட்ஸ் ஈக்குவல் டு 5i cap minus 3j cap plus 4k cap டிவைடு பை அதனுடைய மாட்லஸ். ஓகே, யூனிட் வெக்டர் அப்படின்னா தட் வெக்டர் பை அதனுடைய மாட்லஸ். ஓகே, அந்த வெக்டர் எழுதியாச்சு, டிவைடு பை அதனுடைய மாட்லஸ் அப்படிங்கிறது 5i cap minus 3j cap plus 4k cap அப்படிங்கிறது. ஓகே, மேலே நியூமரேட்டருக்கு அந்த வெக்டர் அப்படியே வச்சுக்கோங்க, டிவைடு பை மாட்லஸ் எப்படி எடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறேன், ரூட் ஆஃப் ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 5, அப்போ 5 ஸ்கொயர்டு. அடுத்து ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -3, அப்போ ப்ளஸ் போட்டுக்க -3 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் போட்டுக்க. அடுத்து கே கேப் அப்படிங்கிறப்ப கோஎஃபிஷியன்ட் 4, அப்போ 4 ஸ்கொயர்டு. ஓகே, கோஎஃபிஷியன்ட் அப்படியே என்ன செய்கிற, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்க, அதுதான் மாட்லஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர்டு ப்ளஸ் -3 த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? அப்போ தட்ஸ் ஈக்குவல் டு 5i cap minus 3j cap plus 4k cap divided by root of 5 square 25 minus 3 square அப்படிங்கிறது 9, அடுத்தது 16 square அப்படின்னா 4 square அப்படிங்கிறது 16. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும் உனக்கு, ரூட் 50 அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா 5i cap minus 3j cap plus 4k cap divided by root 50 அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா? ரைட், நோட்டு பாருங்கள். Now we have another unit vector parallel to, okay, another unit vector சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, parallel to 5i cap minus 3j cap plus 4k cap. ஓகே, parallel அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா, இப்போ parallel மீன்ஸ் இங்கே பாருங்கள், மேலே வர சொன்னது எல்லாமே parallel, மேலே சொன்னது இல்லையா, இந்த டைரக்ஷன் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர் அப்படின்னு சொன்னோமா இல்லையா, இது parallel அப்படிங்கிற வச்சு parallel மீனிங்கில் வச்சு போட்டிருக்கோம். parallel அப்படின்னா இங்கே என்ன கிடைக்குது, ப்ளஸ் வந்து ப்ளஸ் போட்டு 5i cap minus 3j cap plus 4k cap divided by root 50 அப்படிங்கிறது. ஓகேவா? அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர் parallel அப்படின்னா பாசிட்டிவ்ல வரும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, now we have another unit vector அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, another unit vector சொல்லலாம், parallel to 5i cap minus 3j cap plus 4k cap. ஓகேவா? ரெடி, இதுக்கு parallel அப்படின்னா பாசிட்டிவ்ல வரும், மேலே சொல்லியிருக்கிறோம். another unit vector அப்படிங்கிறப்ப சப்போஸ் இந்த parallel பதிலாக இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா மேலே சொன்னக்கூடிய இந்த வெக்டர் என்ன வரும், நெகட்டிவில் வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஃபைண்ட் எ யூனிட் இருக்கிறாங்க, அலாங் த டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த டைரக்ஷன் parallel அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல வரும். சப்போஸ் இந்த இடத்துல டைரக்ஷன் அப்படிங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வரக்கூடிய யூனிட் வெக்டருங்கிறது எதில் வரும், நெகட்டிவ்ல வரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, நோட்டு பாருங்கள். now we have another unit vector அப்படிங்கிறது. ஓகே, parallel to அப்படிங்கிறாங்க, parallel இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் எதில் வரும், பாசிட்டிவ். இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறாங்க, ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறப்ப இங்கே வரக்கூடிய ரிசல்ட் எதில் வரும், நெகட்டிவ்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ரைட், அடுத்து பாருங்கள், டைரக்ஷன் கொசைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்மில் 1 மார்க்கில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, டைரக்ஷன் கொசைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படிங்கிறது. ஓகே, லெட் alpha, beta, gamma be the angles, okay, made by the vector r vector with the positive x, y and z axis respectively அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ரைட், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டர் எடுத்துக்கோங்க, ஆர் வெக்டர் அப்படிங்கிறது. அந்த வெக்டர் எக்ஸ் ஒய் இஜெட் ஆக்சிஸோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா. அதாவது ஆர் வெக்டர் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸோட ஆல்ஃபா ஆங்கிளையும் ஒய் ஆக்சிஸோட பீட்டா ஆங்கிளையும் இஜெட் ஆக்சிஸோட காமா ஆங்கிளையும் மேக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டா? ஒரு வெக்டர், தட் வெக்டர் என்ன எடுத்துக்கிறேன், ஆர் வெக்டர். ஆர் வெக்டர் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸோட ஆல்ஃபா ஆங்கிளை மேக் பண்ணுது, ஒய் ஆக்சிஸோட பீட்டா ஆங்கிளை மேக் பண்ணுது, இஜெட் ஆக்சிஸோட காமா ஆங்கிளை மேக் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ரைட், அப்போ லெட் ஓபி வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர். உனக்கு தெரியும் ஓபி வெக்டர் எப்படி எழுதிக்கிட்டோம் நம்ம, ஆர் வெக்டர். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எப்படின்னு எழுதுவீங்க நீங்கள், எக்ஸ் ஐ கேப். ஓபி வெக்டர் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன்,
ஓகேவா. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இஜெட் 3 டைமென்ஷனில் வருது. அப்போ ஓபி வெக்டர் எப்படி எழுதுவோம் நம்ம, எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜெட் கே கேப் அப்படிங்கிறது கரெக்டுங்களா. அப்போ ஓபி வெக்டர் ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம், ஆர் வெக்டர் தட்ஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டர்ங்கிறது எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜெட் கே கேப் அப்படிங்கிறது கரெக்டாக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஓபி வெக்டர். ஓகேவா, டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஓபி வெக்டர் ஃபார்முலா தெரிஞ்சுக்க. ஒரு வெக்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டுங்களா. ரைட், இங்கே பாருங்கள் ஃபார்முலா என்ன, டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஓபி வெக்டர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இஜெட் பை ஆர் அப்படிங்கிறது. ஓகே, டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஓபி வெக்டர் அப்படிங்கிறது எப்படி எழுதுவீங்க, எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இஜெட் பை ஆர் அப்படிங்கிறத என்ன டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஓபி வெக்டர். அப்போ எந்த ஒரு வெக்டர் கொடுத்துட்டு அதனுடைய டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் மேலே எக்ஸ் ஒய் இஜெட் அது என்னது ஐ கேப் ஜே கேப் கே கேப் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் மேலே எழுதிக்கிறோமா, கீழே என்ன எழுதிக்கிறோம் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஆர். ஆருங்கிறது உனக்கு தெரியும். ஓகே, ஆர் அப்படிங்கிறது எப்படி எழுதுவீங்க நீங்கள், ஆர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜெட் கே கேப். இதுக்கு மாட்லஸ் எடுங்க, மாட்லஸ் ஆஃப் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருப்போம், ஆர் அப்படிங்கிறது கரெக்டாக. மாட்லஸ் ஆஃப் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருப்போம், ஆர். அப்போ இந்த வெக்டருக்கு மாட்லஸ் எடுத்தால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இங்கே பாருங்கள் அண்ட் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் அப்படிங்கிறது கரெக்டுங்களா. இதுதான் ஆர் அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த இடத்துல ஓபி வெக்டர் எடுத்துக்கோ, அதில் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஓபி வெக்டர் அப்படிங்கிறது எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இஜெட் பை ஆர். எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிறது ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட். கீழே வரக்கூடிய ஆர் அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் அப்படிங்கிறது ரிசல்ட் கரெக்டுங்களா. ரைட், அதே மாதிரி ஹியர் இங்கே வரக்கூடிய இந்த இடத்துல எக்ஸ் பை ஆர் இருக்கு இல்லையா, அது காஸ் ஆல்ஃபா டைரக்ஷன் கொசைன்ஸ். ஓகே, அப்போ இங்கே வரக்கூடிய எக்ஸ் பை ஆர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கொசைன் காஸ் ஆல்ஃபாவுக்கு ஈக்குவல். அதே மாதிரி ஒய் பை ஆர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், காஸ் பீட்டா. அதே மாதிரி இஜெட் பை ஆர் ஈக்குவல் டு காஸ் காமா அப்படிங்கிறது கரெக்டாக. ஹியர் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர், காஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒய் பை ஆர், அடுத்து காஸ் காமா ஈக்குவல் டு இஜெட் பை ஆர். உனக்கு தெரியும் எக்ஸ் ஆக்ஸ் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா, அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர். அதே அந்த வெக்டர் y ஆக்ஸ் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பீட்டா, cos பீட்டா ஈக்குவல் டு y பை ஆர், cos காமா ஈக்குவல் டு z பை ஆர் அப்படிங்கிறது கரெக்டா. ரைட், அண்ட் ஆர். ஆர் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், மாட்லஸ் ஆஃப் ஆர் வெக்டர். மாட்லஸ் ஆஃப் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயர், ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயர், கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் இஜெட் ஸ்கொயர். அப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் அப்படிங்கிறது கரெக்டுங்களா. ரைட், அப்போ தட் இஸ் டிசிஸ். டிசி அப்படின்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, டிசி கேப்ஸில் போட்டிருக்கோம் அப்படின்னா டி டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட்டாக டிசிஸ் இப்படியும் கொடுத்துருப்பாங்க. டிசிஸ் ஆஃப் ஆர் வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே, டிசிஸ் ஆஃப் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா கமா காஸ் பீட்டா கமா காஸ் காமா. என்ன உனக்கு தெரியும், எக்ஸ் பை ஆர் அப்படிங்கிறது காஸ் ஆல்ஃபா, ஒய் பை ஆர்ங்கிறது காஸ் பீட்டா, இஜெட் பை ஆர்ங்கிறது காஸ் காமா. அப்போ இங்கே வரக்கூடிய இந்த ரிசல்ட் எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இஜெட் பை ஆரை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா கமா காஸ் பீட்டா கமா காஸ் காமா அப்படின்னு எழுதிக்கலாம் கரெக்டுங்களா. ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் இது எதில் அப்படின்னா வெக்டர் நோட்டேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, டைரக்ஷன் கொசைன்ஸுக்கு வெக்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணு, ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கும். ஓகே, ரைட், அடுத்தது டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஆர் வெக்டர் அப்படிங்கிறது. ஓகேவா, ஆர் வெக்டர் என்னன்னு தெரியும் உனக்கு, எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜெட் கே கேப். அப்போ அதனுடைய டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா இங்கே பாருங்கள், அது ஜஸ்ட் அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுது, எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் அப்படிங்கிறது கரெக்டுங்களா. அதுதான் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஆர் வெக்டர் அப்படிங்கிறது கரெக்டா. அடுத்தது ரிசல்ட் 8.11 பாருங்க. லெட் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜெட் கே கேப் பி த பொசிஷன் வெக்டர் ஆஃப் எனி பாயிண்ட் அண்ட் லெட் ஆல்ஃபா பீட்டா காமா த டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஆர் வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க என்ன சொல்றாங்கன்னா த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டிசிஸ் அப்படிங்கிறாங்க. டிசி என்னன்னு தெரியும், காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா அப்படிங்கிறது. ஓகே, அப்போ sum of the squares of the DC. ஓகே, அப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணு. ஓகே, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ், அப்போ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டிசிஸ் ஆஃப் ஆர் வெக்டர் இஸ் 1 அப்படிங்கிறாங்க கரெக்டாக. ஒன்று சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி நோட்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. உனக்கு தெரியும் டிசிஸ் ஆஃப் ஆர் வெக்டர் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா. அப்போ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காமா. இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காமா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகேவா? இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய 1 மார்க் 2 மார்க் கொஷின்ஸ் போடுவோம். ஓகே ரைட். இது எப்படி வந்தது அப்படின்னா ப்ரூஃப் பாருங்கள். வி நோ தட் காஸ் ஆல்ஃபா தெரியும் எக்ஸ் பை ஆர் அப்படின்னு, காஸ் பீட்டாங்கிறது ஒய் பை ஆர், காஸ் காமா அப்படிங்கிறது இஜெட் பை ஆர் அப்படின்னு மேலே படிச்சிருப்போம் இல்லையா? அதான் இங்கே எழுதிக்கிறேன். ரைட். அப்போ அதில் என்ன சொல்லுங்கள், எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கோ. இந்த இதில் ஈக்குவல் டு 1 தானே ப்ரூஃப் பண்ணணும். எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கோ. காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காமா ஈக்குவல் டு ஓகே காஸ் ஆல்ஃபா என்ன தெரியும் எக்ஸ் பை ஆரா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு பை எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு பீட்டா அப்படின்னா ஒய் ஸ்கொயர்டு பை ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு காமா அப்படின்னா இஜெட் ஸ்கொயர்டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு. ஓகே கீழே எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஆர் ஸ்கொயர் காமனாக இருக்குது, எடுத்துக்கலாமா? மேலே இருக்கிறது அப்படியே ஆட் பண்ணு, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகே இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன், ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் வேல்யூ அப்படிங்கிறது ரூட் ஆஃப். அப்போ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணு. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர்டா? ரைட். அதான் இங்கே எழுதிக்கிறேன். அப்போ இங்கே வரக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஜெட் ஸ்கொயர் பைலா ஈக்குவல் டு என்ன போட்டுக்கிறேன், ஆர் ஸ்கொயர்டு. ஓகே அப்போ ஆர் ஸ்கொயர்டு பை ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் என்ன கிடைக்குது, 1 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டா? ஈக்குவல் என்ன கிடைக்குது உனக்கு, 1. அதான ப்ரூஃபு. ஓகே ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் இதில் இருக்குது. அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா?